கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. மேல்விஷாரம் ராணிப்பேட்டை அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை சார்ந்த அருமை விசுவாச மக்களே, இந்த காணொலியை காண்கிறதான அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை இந்த நாளிலே ஜூலை மாதத்தினுடைய முதல் நாள், இந்த நாளிலே தம்முடைய வாக்குத்தத்தத்தோடு கர்த்தர் நம்மோடு கூட இடைபட ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் மாதத்துக்கான வாக்குத்தத்தமானது சங்கீத புஸ்தகத்தினுடைய 115ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்பதை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறதின்படி ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து இருக்கிறார். நம்முடைய நிலைமைகளை, சூழ்நிலைகளை, நம்முடைய எல்லா காரியங்களையும் நினைவு கூர்ந்து இது நிமித்தம் ஆண்டவர் நம்ம நெருக்கங்களெல்லாம் பார்த்து, இடுக்கங்களை பார்த்து, நம்முடைய மனபாரங்களையும் கவலைகளையும் கண்டு தேவனாகிய கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படிக்காக தேவன் நான் உங்களை நினைத்திருக்கிறேன், உங்களுடைய சூழ்நிலைகளை நான் நினைத்திருக்கிறேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்திலே தேவனாகிய கர்த்தர் இதன் மூலமாக நம்மோடு கூட பேச நினைக்கிற காரியங்களை நாம் இப்போது தியானிக்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எதை ஆசீர்வதிக்கிறார், எவ்விதத்தில் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாசஸ்தலம் என்றால் நம்முடைய வீடு, நாம் வசிக்கக்கூடிய நம்முடைய வீட்டை ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் வாசம் பண்ணுகிற நம்முடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் நம்முடைய வீடு என்றால் அது ஒரு கட்டடம் தான், அல்லது நம்முடைய வீடு என்பது நாம் தங்கி வாழக்கூடிய ஒரு இடம். அந்த வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்றால், தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வீட்டினுடைய காரியங்களை, வீட்டில் உள்ளவைகளை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீங்கள் வாசிப்பில்லாத 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இங்கே, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமை அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்த கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டியை பற்றி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். உடன்படிக்கை பெட்டி என்பது பழைய ஏற்பாட்டினுடைய அந்த காலங்களிலே, நீங்கள் ஏலியினுடைய காலங்களிலும் நடந்த பெலிஸ்தருக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்தில், அப்பொழுது பெலிஸ்தருடைய கையில் இந்த உடன்படிக்கை பெட்டியானது பிடிக்கப்பட்டு தங்களுடைய தாகோன் கோயிலில் போய் அவள் வைக்கிறார்கள். அங்கே தாகோன் சிலையெல்லாம் உடைக்கப்பட்டதில்லை. அது தேவனுடைய வல்லமையானது தாகோன் சிலைகள் எல்லாம் உடைத்தது என்பதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு அது தாவீதினுடைய காலத்தில் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு அது கித்தினாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் ஒரு 3 மாதம் அங்கே வைத்து, அதுக்கு பிறகு அவளை தேவனுடைய இடத்திற்கு, அவள் தங்களுடைய இடத்திற்கு கொண்டு போகிறார்கள். அது வைத்த அந்த இடத்துல, அந்த வீட்டில் 3 மாதம் இருக்கையில் அந்த வீடு கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய பெட்டி என்பது எது என்றால் நம்முடைய கர்த்தரை தான் அது காட்டுகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது நம்முடைய கர்த்தரை காட்டுகிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் வீட்டில் இருக்கிறபடினாலே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினாலே, நாம் அவரோடு கூட இருப்பதினால அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் வீட்டிலே இருக்கிற இடத்துல தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார்.
தேவன் நம்முடைய வீட்டிலே அவர் இருப்பதினாலே, நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறதுனாலே, தேவன் நம்மையும் நம்முடைய வீட்டையும் நம்ம வீட்டின் காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அது எது என்று சொன்னால், நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக கர்த்தர் நம்முடைய வீட்டினுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வீடு என்று சொன்னால் நம்முடைய வீட்டில் இருக்கிறதான நம்முடைய உணவை ஆண்டவர் சொல்கிறார். உணவின் காரியங்களை பேசுகிறார். தேவன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் நம்முடைய வீட்டினுடைய அப்பத்தாட்சி இல்லாதபடிக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் உணவின் காரியங்கள் அப்பத்தின் காரியங்களில் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் சொல்கிற அப்பம் மட்டுமல்ல தண்ணீரையும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகிய பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆகிய தேவன் ஆசீர்வதித்து விடும் அல்லாமல் வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அப்பத்தை தண்ணீரையும் குறித்து நீங்கள் வாசிப்பில்லானால் ஏன் இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார் என்றால், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே துன்பத்தின் அப்பம் உபத்திரத்தின் தண்ணீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம வீட்டில் உங்களுடைய உணவானது இருந்தாலும் கூட அது எப்படி இருந்தது என்றால், துன்பத்தின் அப்பமாக உபத்திரத்தின் தண்ணீராக தான், உபத்திரத்தின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் தான் நம்முடைய உணவு புசிப்பும் குடிப்பும் இருந்தது. ஆகவே ஆண்டவராகிய கர்த்தர் அந்த துன்பங்களை நீக்கி ஆண்டவர் தம்முடைய உபத்திரங்களையும் நம்மை விட்டு நீக்கி சமாதானமுள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு உணவை தேவன் உண்ணும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்பவும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதி உண்டு விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை வீட்டை விட்டு விலக்குவேன் என்றார். அப்படியானால் நமக்கு பலவீனத்திலும் சுகவீனத்திலும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சுகவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது நம்ம உட்கொள்கிற ஆகாரம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ ஆரோக்கியமான உணவை கத்த தந்து நம்முடைய பலவீனங்களை நீக்கி நம்மை சுகப்படுத்த ஆண்டவர் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக பேசுகிறார். ஆகவே தேவன் நம்முடைய அப்பமும் தண்ணீருமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உணவாக கொடுத்து தேவன் நம்முடைய வியாதியை விலக்கி ஆரோக்கியமாய் நாம் உணவு உட்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இவ்வளோ காலங்கள் துன்பத்திலும் கண்ணீரிலும் நமக்கு உணவு இருந்தும் அதை உண்ண முடியாதபடிக்கு பலவீனங்களில் கஷ்டப்பட்டிருப்போம். தேவன் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, 2வது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே உன் கற்பத்தின் கனியையும் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்குது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு என்று தொடங்கி ஆண்டவர் சொல்கிறார். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனிகள் ஆகிய உன் தானியத்தையும் நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய கற்பத்தின் கர்த்தராகிய தேவன் நம்முடைய கற்பத்தின் கனி என்று சொல்கிறார். கற்பத்தின் கனி என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை காட்டுகிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நாளிலே ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் எப்படி என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:13 படி உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆகவே பிள்ளைகளை எவ்விதத்தில் ஆசீர்வதிக்க போகிறார் என்றால், உன் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். நிறைய பேருடைய பெற்றோருடைய இயக்கங்கள் என்ன என்று சொன்னால், கவலையும் கூட சில பேருக்கு உள்ளும், பாரம் சில பேருக்கு இருக்கும் பிள்ளைகளை பற்றி. ஏனென்றால் என் பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் இல்லையே, அல்லது நான் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்களே, பெற்றோருடைய பேச்சை கேட்காமல் இருக்கிறார்களே, இந்த வாலிபத்தில் தங்கள் விருப்பம் போல போய்கொண்டிருக்கிறார்களே, இவளை குறித்த கவலை, உங்கள் பிள்ளைகளை பற்றி நிறைய கவலை இருக்கும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட அந்த பிள்ளைங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்களானா
அவள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த கர்த்தருடைய வழியில் உண்மையாக உத்தமாய் செம்மையான நடப்பார்களே என்ற கவலை இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக உன் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கொள்ள. கர்த்தர் அவளை அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் அவளை கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒருவேளை ஞானத்தில் குறைவுள்ளதாக இருக்கலாம். அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தரே அவளுக்கு போதித்து அவளுக்கு வேண்டிய எல்லா கல்வி ஞானத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து அவளை நடத்த உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. அதே மாதிரி உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏனென்றால் நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு தகப்பன் தாயினுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் நடப்பது என்பது மிக கடினமாக இருக்குது. அவள் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி தங்களுக்கு ஒரு வயதை அடையும் பொழுது, வாலிப பருவத்தை அடையும் போது தங்களுடைய சுய சிந்தனையில் சாய்ந்து போகிறதான பிள்ளைகளாய் சிலர் இருக்க செய்கிறார்கள். ஒருவேளை பெற்றோர்களே, விசுவாச பிள்ளைகளே, உங்களை பிள்ளைகளை குறித்து சமாதானம் இல்லாமல் இருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைகளால் உனக்கு சமாதானம் கிடைக்கப் போகிறது. அந்த பிள்ளைகள் அநேகர் பற்றி வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க, சம்பாதிக்க மாட்டுறாங்க, வீட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டுறாங்க, வீட்டினுடைய நிலைமையை அறியாமல் இருக்கிறாங்க என்று பல விதத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். உன் பிள்ளைகள் கர்த்தர் போதித்து வழி நடத்தும் போது நிச்சயமாய் உன் பிள்ளைகள் மூலமாய் நீங்கள் எதிர்பார்க்குற சகல ஆசீர்வாத நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாதத்தில் அற்புதம் செய்யப்போகிறார். உன் பிள்ளைகள் மூலமாய் உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கப் போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் 103ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பயந்தவருடைய பிள்ளைகள் மீது தேவனுடைய கிருபை அவருடைய பிள்ளைகள் மீது இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய கிருபை உங்கள் மீது இருப்பது நிமித்தம் தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க தம்முடைய கிருபையினாலே நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமே. கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் தந்து, பிள்ளைகளுக்கு வரங்களை தந்து, வல்லமைகளை தந்து, கிருபையாய் நடத்த தேவன் உங்களுக்கும் திருச்சபைக்கும் கர்த்தருக்கும் அவர்கள் உகந்த பிள்ளைகளாய், அவருடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகள், இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உன் களஞ்சியத்தை, உன் கையிடும் வேலையை உனக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். களஞ்சியம் என்று சொன்னாலே தேவனுடைய பிள்ளைகளே, நார்மலாக களஞ்சியம் என்று சொன்னால் விளைகிற பயிர் விளைச்சல்களை கொண்டு போய் சேமிக்கும்படியான இடம்தான் அந்த களஞ்சியம் என்று பெயர். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு சேமிப்பை அது காட்டுகிறது. ஆகவே இதுவரைக்கும் உங்கள் களஞ்சியம் என்பது, சேமிப்பு என்பது மிக குறைவாய் அன்றாடம் நமக்கு சம்பாதித்து அன்னன்னைக்குரிய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருந்திருக்கலாம். தேவைப்பிள்ளைகளே, இல்லை ஒரு வாரத்துக்கு கூலி வாங்கி அந்த வாரத்தோடு முடிந்ததாக இருக்கலாம். இல்லை ஒரு மாதத்தினுடைய வருமானம் வந்து அந்த மாதத்தோடு கூட பற்றாக்குறையோடு கூட முடியக்கூடிய நிலை கூட இருந்திருக்கலாம். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உங்கள் களஞ்சியங்களை சேர்ப்பேன். அப்படின்னா சேமிப்பை ஆண்டவர் சொல்லுகிறார். மிகுதியானதை நாம் என்ன பண்ணணும்? எப்போது ஆண்டவராய் கர்த்தர் 5 அப்ப 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து மிகுதியான துணிக்கைகளை 12 கூட இல்லை எடுத்தார் என்கிற உங்களுக்கு அந்த காரியங்கள் தெரியும். அதே போல் ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய வருமானத்திலிருந்து சேமிப்பை கர்த்தர் உருவாக்குவார். அதான் பேங்க் பேலன்ஸ் என்று சொல்வார்கள். சேமிப்பு என்பது நாம் ஒரு இடத்துல களஞ்சியம் என்பது பேங்க்கின் வைத்துக்கொள்ளுமே. நம்முடைய சேமிப்பு, சில பேர் சொல்லுவாங்க, பேங்க்கில் எவ்வளோ இருக்குன்னா 5 பைசா கிடையாதுங்க அக்கௌண்ட்டில் என்று சொல்லுவார். இல்லை தேவ பிள்ளைகளே, சேமிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் மிகுதியாகும்படியாக உங்களுக்கு எல்லா தேவைகளை சந்திக்க போக மிகுதியாக எடுக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அதே போல் கையிடும் வேலை, தொழில், வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதிலே எழுதியிருக்கிறது, கையிடும் வேலைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. அப்படியானால் கையிடும் வேலை என்றால் உங்கள் தொழில் அல்லது உங்கள் வியாபாரங்கள், கடை வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே,
சொந்த தொழில் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயம் உங்களை அதில் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஒருவேளை நீங்கள் வியாபாரம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது சுய தொழில் என்று சொன்னால் பெயிண்டராக இருக்கலாம், அல்லது எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், ப்ளம்பராக இருக்கலாம், பாலிஷராக இருக்கலாம், கார்பெண்டராக இருக்கலாம், ஒரு பிள்ளை ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்களோ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற உங்கள் தொழிலிலே அதன் மூலமாய் வருமானத்தை கர்த்தர் பெருக்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேலை இல்லை, வருமானம் இல்லாமல் இருக்கிறது என்கிற நிலை போக கர்த்தர் நிச்சயமாய் நிரந்தரமாக உங்களுக்கு வேலை உருவாக்கவும் கர்த்தர் இந்த மாதத்தில் மடங்கர இருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் நன்றியோடு கூட துதிப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாட்டும். கடைசியான உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறேன். உபாகத்தின் புஸ்தகம் உபாகமும் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் உன் கற்பத்தின் கனி உன் நிலத்தின் கனி என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு தெரியும், உபாகத்தின் புஸ்தகத்தினுடைய 28ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார், உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று எழுதுகிறார். அப்படியானால் என்னன்னா, உன் கர்ப்பத்தின் கனி என்று சொன்னால் இது உங்கள் கற்பத்திலே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற எங்கள் அருமை சகோதரர்களுடைய உங்களுடைய கனியானது. தேவன் அதை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் விரும்புகிறதைப் போல, நீங்கள் எதிர்பார்க்கிறதைப் போல ஆரோக்கியமான ஒரு பிள்ளையை நீங்கள் விரும்புகிறதைப் போல ஆண் என்று பெண் என்று எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். அதே போல ஆரோக்கியமான சுகப்பிரசத்தை கொடுப்பார். ஆரோக்கியமான குழந்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாக. தேவன் கற்பம் தரிக்கும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்வார். ஆகவே கர்த்தர் அற்புதங்களின் தேவனாய் அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்றார், உன் மாடுகளின் பெருக்கம் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சில பேர் ஆடு வளர்க்கிறீர்கள், சில பேர் மாடு வளர்க்கிறீர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் உன் மந்தையின் மூலமாய், அது மாட்டினுடைய பலனாகட்டும், அது ஆட்டு மந்தையினுடைய பலனாகட்டும், ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அதனால் மிகுந்த ஒரு பலன் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதை நீங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு திட்டத்தோடு தான் அதை மேய்க்கிறீர்கள், வளர்க்கிறீர்கள். காரணம், அதன் மூலமாக தங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகணும், வருமானம் உண்டாகணும், வாழ்க்கையில் தேவைகள் சந்திக்கப்படணும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயம் அவைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து அதன் மூலமாக பலனை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம சொல்லியிருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாசஸ்தலத்தை, வீட்டை ஆசீர்வதிக்கிறார், வீட்டுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார், வியாதியை நம்மை விட்டு நீக்கப் போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. அதே போல நம்முடைய கற்பத்தின் கனிகளை ஆகிய நம்முடைய பிள்ளைகளை அவள் மூலமாக சமாதானத்தையும் அவள் மூலமாய் தேவ பிள்ளைகளை நமக்கு சந்தோஷத்தை கர்த்தர் உருவாக்கப் போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய களஞ்சியங்களிலும் நம் கையிடுகிற வேலைகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும், நம்முடைய கற்பத்தின் கனிகள் ஆகிய உங்கள் கற்பத்தில் இப்பொழுது இருக்கிற கனியையும் தேவன் கற்பத்தையும் தரிக்க கர்த்தர் உதவி செய்து ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, இறுதியாக நான் உங்களிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் சொல்வீர்களானால் நிச்சயம் இந்த வாக்குத்தத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக தேவன் உரிமை பாராட்டி தேவனிடத்தில் இதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இதை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் வாசிக்கலாம், அல்லது நீங்கள் என்னோடு கூட நீங்கள் அதை வாசிங்க. இல்லை என்றால் இதை உங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக. தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன உங்களை குறித்தும் உங்கள் வீட்டை குறித்தும் தேவன் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது, தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் என்று சொல்வீர்களானார். ஆண்டவர் சொன்ன இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அவர் சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் தேவரீர் என்னுடைய விசுவாச மக்களை விட்டு ஆண்டவரே ஆண்டவரே தொலைதூரத்தில் பல 1000 மைலுக்கு அப்பால் அயர்லாந்து தேசத்திலிருந்து ஆண்டவரே எங்கள் திருச்சபையின் விசுவாசிகளுக்காக ஆண்டவரே போதிக்கப்பட்டதான இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குறப்பா. நீர் சொன்னபடியே தேவரீர் எங்களுக்குள்ளும் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் இந்த ஆசீர்வாதத்தை நீ நிறைவேற்றும்படியாக உங்கள் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்கள் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. பேராய் குடும்பமாய் பெரியோர் சிறியோர் முதியோர் வாலிபர்கள் அனைவரையும் ஆண்டவரே உங்கள் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் கிருபினாலும் போடும் எங்கள் சபையும் இரத்தத்துக்குள் மறையும். ஆண்டு விசுவாசிகள் நம்முடைய கிருபின் இரத்தத்துக்குள் மறையும். இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்ட அத்தனை பேரையும் அவர் குடும்பங்களையும் ஊழியங்களையும் தனிப்பட்ட வாழ்வை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.